நவராத்திரி 6ஆம் நாள் எந்த தெய்வத்துக்கு உகந்தது? என்ன மாதிரியான பூஜை முறைகள் பண்ணணும்? நெய்வேத்தியம் எப்படி படைக்கணும் மேம்? சந்தானலக்ஷ்மி 6வது நாளுக்கு உரியவங்க சந்தானலக்ஷ்மி. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எண்ணிக்கை தீபம் 6, 15. 15ன்னு ஏன் சொல்கிறேன், சிலதில் 13 சொல்லியிருப்பேன், சிலது 12 சொல்லியிருப்பேன். நீங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, இப்போ 15 6 வரும். 1 + 5 6. இப்போ நான் 6 சொல்லியிருக்கேன்ல, அதனால் 6 6 தீபம் ஏற்றிக்கங்க. தானியம் வந்து சர்க்கரை, பால் போட்டு பாயாசம் மாதிரி எது வேணாலும் வச்சு நீங்கள் படைச்சிக்கலாம். சர்க்கரை போட்டு அன்னதானம் பால் பாயாசமாக கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு சித்தர். அடுத்தது சொல்லக்கூடிய மந்திரம்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ சந்தான லக்ஷ்மியே போற்றின்னு 108 முறை சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம அங்கே மேலேயே சந்தான லக்ஷ்மி தான் கொடுத்துருக்கோம். சந்தானம்னாலே தெரியும், குழந்தைக்காக அருள் பாலிக்கக்கூடியவங்க தான் சந்தான லக்ஷ்மி. ஸோ அதனால ஓம் ஸ்ரீ சந்தான லக்ஷ்மியை போற்றின்னு சொல்லிட்டு 108 முறை சொல்லிக்கலாம்.